தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் காரணமாக பழைய குற்றால அருவிக்கரை முழுவதும் சிதிலமடைந்து காணப்படுகிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் ராஜன் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். ராஜன், குறிப்பாக இந்த அளவிற்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இதை சரி செய்வதற்கான ஏற்பாடுகள் எப்பொழுது துவங்க இருக்க வாய்ப்பு இருக்கிறது? எந்த அளவுக்கு சுற்றுலா இதனால் பாதிக்கப்பட இருக்கின்றது, சொல்லுங்க. அதாவது மோகன், சென்ட்ரல் தவளம் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ளது குற்றாலம். குற்றாலத்தை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் அருவியில் தண்ணீர் விழுந்தாலும் குறிப்பாக வருடந்தோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் மட்டும்தான் சீசன் காலமாகும். இந்த சீசன் காலங்களில் தான் நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். தற்போது இந்த வருடம் சீசன் என்பது முழுமையாக அனைத்து அருவிகளும் தண்ணீர் பெற்று முழுமை பெற்றது. தற்போது அந்த பழைய குற்றாலம் அருவியும் குற்றாலம் பகுதியில் உள்ள சிற்றருவியும் வந்து குற்றாலம் வனத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது. மற்ற அருவிகள், அதாவது 5 அருவி, மெயின் புலியருவி வந்து குற்றாலம் பேரூராட்சி கட்டுப்பாட்டில் உள்ளது. பழைய குற்றாலம் மற்றும் சிற்றருவி மற்றும் குற்றாலம் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த நிலையில் தான் அதாவது கடந்த வடகிழக்கு பருவமழை துவங்கிய நாள் அன்றே வந்து தென்காசி மாவட்டத்தில் வந்து எதிர்பாராத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டாற்றம் வெள்ளம் என்பது ஏற்பட்டது. இந்த காட்டாற்றின் வெள்ளத்தின் போது மெயினருவியும் மற்றும் 5 அருவி பழைய குற்றாலம் பகுதியும் வந்து மிகப்பெரிய ஒரு சேதம் என்பது ஏற்பட்டது. அதாவது மெயினருவி பகுதியில் வந்து அந்த தடாகத்தில் இருந்து வரக்கூடிய அந்த பாலம், சுற்றுலா பயணிகள் நடந்து செல்லும் அந்த பாலங்கள், கைப்பிடி கம்பிகள், பெண்கள் உடைமாற்றும் அறை உள்ளிட்ட பொருட்கள் வந்து மெயினருவி பகுதியில் வந்து சேதமடைந்தது. அதேபோல் வந்து பழைய குற்றாலம் பகுதியில் வந்து முழுமையாக, அதாவது அந்த சுற்றுலா பயணிகள் நடந்து செல்லும் அந்த படிக்கட்டு வழியாக செல்லக்கூடிய அந்த இரும்பு வேலிகள், தடுப்பு கம்பிகள், பேரிகார்டு, அங்கு உள்ள அந்த கழிவறைகள், கதவுகள் உள்ளிட்ட அனைத்து விதமான பொருட்களும் வந்து முற்றிலுமாக அந்த காட்டாற்று வெள்ளத்தின் வந்து சேதமடைந்தது. தற்போது அது வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் அது வந்து அடர்ந்த வனப்பகுதி வழியாக செல்லக்கூடிய ஒரு பாதை என்பதால் வந்து முழுக்க வனத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. இதன் காரணமாக அந்த வடகிழக்கு பருவமழை துவங்கிய அந்த வெள்ளத்தின் போது சேதமான பிறகு வந்து இதுவரை வந்து அந்த பகுதி முழுவதுமே வந்து எதுவுமே சரி செய்யவில்லை. மேலும் நேற்றும் இதே போல வந்து தென்காசி மாவட்டத்தில் வந்து எதிர்பாராத விதமாக அந்த கனமழை என்பது கொட்டித்தது. இதனால் வந்து அந்த முழுமையாக இருக்கக்கூடிய இந்த பாதியாக இருக்கக்கூடிய அந்த கம்பி அனைத்துமே வந்து முழு வெள்ளத்தின் வந்து முழுமையாக அடித்து செல்லப்பட்டது. இதனால் வந்து அந்த பழைய குற்றாலம் பகுதியில் வந்து ஒரு கடுமையான ஒரு சேதங்களை வந்து அந்த மிகவும் சிதலமடைந்து கடக்கூடிய ஒரு காட்சி என்பது பார்த்து வருகிறோம். இந்த நிலையிலிருந்து விரைவாக அந்த வரக்கூடிய சீசனுக்குள் வந்து அந்த பகுதி முழுவதையும் வந்து சுற்றுலா பயணிகளுக்கு வந்து சீரமைத்து அந்த சாலைகள் அனைத்துமே வந்து அந்த காட்டாற்று வெள்ளத்தினால் வந்து அரிக்கப்பட்டுள்ளது. அந்த சாலைகள், சுற்றுலா பயணிகள் நடந்து செல்லும் பாதை மற்றும் அந்த தடுப்பு கம்பிகள் உள்ளிட்ட வேலிகள் உள்ளிட்ட அனைத்துமே வந்து முழுமையாக சரி செய்து சுற்றுலா பயணிகள் பயன்பாட்டுக்காக விரைவில் கொண்டு வர வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் வந்து கோரிக்கை விடுத்துள்ளனர். வரக்கூடிய நாட்களில் இன்னும் ஒரு சில மாதங்களில் வந்து குற்றாலம் சீசன் தொடங்க இருப்பதால் அதுக்கு முன்பாகவே இந்த பகுதியை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாக கொண்டு வர வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வந்து நாம் அறியப்படாத பல்வேறு மூலிகைகள் நிறைந்த பகுதி என்பதால் இந்த பழைய குற்றாலம் பகுதி வந்து அதிகமான வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதிகமானவர் செல்வது வழக்கம். அதனால் வந்து விரைவாக வனத்துறை வந்து இது சரி செய்ய வேண்டும் என்று ஒரு வலுவான கோரிக்கை வந்து வைத்துள்ளனர். மோகன், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி ராஜன்.